டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எபிரேய நிருபத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்தாங்க. அதில் சில வாக்குத்தத்தங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை பயணம் நம் வாழ்வில் அதிசயங்களை காணும் ஆவிக்குரிய பயணம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்குத்தத்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தனியாக விடுவதில்லை என்பதை இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நமக்கு உதவி தேவைப்படும் போது நம்ம பயம் இல்லாமல் தேவன்கிட்ட போகலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருப்பதால் நம்மை பூரணமாய் ரட்சிக்க அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். நாலாவது பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை நித்தமும் தேடுகிற உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அதனால் எதுக்குமே நீங்கள் கலங்காதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். நம் பாவங்களை மன்னித்து விட்டார், இனி அவற்றை தேவன் நினைப்பதில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உலகம் மாறி போகலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து மாறாத தேவன் உங்கள் கூட இருக்கிறாங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு தீமைக்கும், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமேன். நாம் ஆபிரகாமை போல விசுவாசித்தால் மாத்திரம் போதும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீருங்கள். நமக்கு சோதனை வரும்போது சோர்ந்து போகாமல் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை நம்ம பிடித்து கொண்டோமானால் நிச்சயமாகவே நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம உபத்திரவங்களில் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்துவாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தேவன் கொடுத்த சில வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனங்களில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளையும் சீர்போதினவராக்குவாராக.
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைகள் இருந்தாலும் அதை செதுக்கி சீர்படுத்துகிற தேவனாய் நம் தேவன் காணப்படுகிறார். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அனுதினமும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது இருதயத்தின் நினைவுகள் யோசனைகளை தேவன் சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார், அதை வகை அறுக்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் 12:11 எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயரில் வாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையான சில வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் 6:19 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் புயல் போன்ற கஷ்டங்கள் சோதனைகள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த கப்பல் சாயாமல் ஒரு நங்குரமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறத பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் 10:23 வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஒருவேளை நம்முடைய சுற்றியில் இருக்கிற மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் மாறலாம், ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், அவரோடு நித்தியமாக நம்ம வாழப்போகிறோம் என்பதே தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அழிந்து போகிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அழியாத நித்திய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதே தேவன் நமக்கு கொடுத்த மிக உன்னத ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 55 நாட்களில் தேவனுடைய வார்த்தை பயணத்து புதிய ஏற்பாட்டிலிருந்து படிக்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மத்தேயிலிருந்து இப்போ நான் கடைசியாக எபிரேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எபிரேயர் வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ நான் இதில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதிகாரம், அப்புறம் வேத பகுதி, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நிமிஷம் படிச்சிருக்கிறேங்கிறத ஒரு சின்ன காலம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவன் என் கூட பேசின வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், அது எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி குறித்து வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5 அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஒரு வேளை எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியரில் மொத்தம் 16 அதிகாரம் இருக்குது. ஸோ ஒரு அதிகாரம் 15, ஒரு அதிகாரம் சேர்த்து நான் வாசித்துறேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எபிரேயரில் பார்த்தீங்க அப்படின்னா 13 அதிகாரம் இருக்குது. நான் அதை லாஸ்ட் ஒரு 3 அதிகாரம் படிக்கிற மாதிரி நான் படிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த தேவனுடைய வார்த்தை பயணத்தில் பயணிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.